நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அதான் இந்த சிற்ப காலேஜ் இருக்குது ஆக்சுவலாக நான் போகல அதுக்கெலாம் ஸ்கூல் நின்றுட்டேன். ஆனால் இது மாமா பக்கத்தில் இது வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. சரி பார்க்க போகும்போது சரி நம்ம கற்றுக்கணுன்ட்டு அப்படியே வரவேற்பு மங்கை. ஓகே. இது செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? 20 நாள் செய்யுது. எவ்வளோ? 20 நாள்லையா? இன்னும் முடியல. முடியல. 20 நாள், அது 1 மாதம் ஆகுமா செய்கிறதுக்கு? ஓகே. அண்ட் இது என்னதுங்க? இது கர்ப்பிணியா? ஓஹோ, ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட கற்பனையில் வரையப்பட்டதா இல்லை? கோலம். பார்த்தீங்கன்னா இந்த விரல் கூட கட் ஆகிருக்கு. இந்த வேலையில் அடிபட்டுருக்கு. பெரிய கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை தான், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் உடஞ்சிட்டாலே வேஸ்ட் ஆகிடும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல்லாமே நமக்கும் அடிபடும். இந்த சிலையும் நம்ம பாதுகாப்பாக செய்யணும். நமக்கும் பாதுகாப்பு வேணும், சிலைக்கும் பாதுகாப்பு. கல்லூரியில் படிக்கும்போது கலை என்றால் உள் உணர்வு வெளிப்பாடு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அதை செய்யணும். இந்த கேள்வி பதில் வரும்போது தான் நம்ம வந்து ஏன் நம்ம எல்லோருமே அந்த கலை உணர்வு இருக்கும். நம்ம செய்யறதில்லை. சில பேர் செய்கிறாங்க, சில பேர் செய்கிறது, சில பேர் படிக்காமல் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு தொழில் இருக்கீங்க, நான் ஒரு தொழில் இருக்கேன். நான் உங்களுக்கும் கலை உணர்வு இருக்கும். எல்லாமே இருக்காது. நான் இப்போது கலைக்கல்லூரியில் சேர்ந்ததுனால இப்போ அதை படிச்சுட்டு, இல்லாட்டி கலை வேறு மாதிரி போகணும்ல. சமையலில் சமைக்கும் போது, காய் வெட்டும் போது இது ஒன்றும் நம்ம கலை வந்து கலை உணர்வு இல்லாமல் இருக்க முடியாது. கணக்கு பண்ண முடியாது. வேலையை கணக்கு பண்ணதும் மனிதர்களுக்கு அது ஒரு நாள் தான் 8 மணி நேரம். அது கணக்கு பண்ணால் அது நம்ம எவ்வளோ செய்யறது, எவ்வளோ எந்த நேரத்தில் நம்ம அதிகம் நல்லா செய்யறோம், எந்த நேரத்தில் சும்மா உட்காந்து செய்யணும், அதான் கரெக்ட். கால்நகை கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம், வழி மாமலம் சொல்லுங்கள். டூரிஸ்ட்டு வந்து பார்த்தாங்களே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க இதை பார்க்கும்போது. அதனால் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. சரி, நம்ம வேலையில் இவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்க, தேங்க்யூ. உங்கள் விஷயங்கள் நல்லா நல்ல விஷயமா சொன்னீங்க. அதுவும் வந்து நீங்கள் ரொம்ப இளைஞராக இருந்துட்டு, ரொம்ப எங்கே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிலைகள் செய்கிறதுல வந்து ஆர்வம் கட்டுறது வந்து எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வந்து எதிர்காலத்தில் வந்து இளைஞர்கள் வந்து இதன் மீது ஆர்வம் காட்டணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. தேங்க்யூ சார்.